So hi, hello friends, welcome back to our channel HABIES A to Z tips. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நேற்றைய வீடியோ வந்து பாத்தீனா BT அப்படிங்கற ஒரு ஆப் பத்தி நாம பார்த்தோம். சோ அதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து நான் கிளாரிஃபையா கொடுத்தேன். சோ அதுல வந்து ஒண்ணுமே இல்லங்க, ஃபோன் நம்பர் போட போறீங்க, அதுக்கு அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட் ரெஃபர் ஐடி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஓடிபி மட்டும் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து நீங்கள் ஓடிபி வந்து போட போகிறீங்க. ஸோ அந்த ஓடிபியை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப் மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு லாகின் பேஜ் போகும். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணோன்னே உள்ளே போயிடும். சரிங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதை பார்த்துட்டோம். இன்றைக்கி எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது, 450 தான் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் 450 இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 20 நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ மினிமம் விட்ராவல் 150 தான். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் BT அப்படின்ற ஒரு ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எப்படி வந்து எந்த ஸ்டெப்பில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு BT அப்படின்ற ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஏர்னிங் டிப்ஸ் இருக்கிற மைவி தேர்ட்ஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் அ வீடியோ இன்ட்ரெஸ்டிங். Let's roll the intro. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னே அந்த மீட் ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்து 450 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுப்பீங்க. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு பே அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் தான் போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இருந்தால் நீங்கள் பேடிஎம்மில் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் பே, ஃபோன்பே ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த QR கோடை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதில் போய்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து பேடிஎம்மில் பே பண்ண போகிறேன். ஸோ நான் பே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேடிஎம் ஆப்புக்குள்ளே போகும். உங்களுடைய பேடிஎம் ஆப்புக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு நல்லா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். அதாவது 450 அவங்களுடைய நேம் போட்டு அந்த ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் பே அப்படின்னு சொல்லிட்டு பே 450 அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ளூ கலர் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ பே பண்ணும்போது கரெக்டாக வந்து பே பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயம்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த பே பண்ணுறது அப்படின்னாலே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய யூடிஆர் ஏதாவது ஐடி கேட்குது, அதாவது பர்சனல் ஒரு 4 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் ஐடி போட்டுட்டேன். ஸோ போகிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சரிங்களா? ஸோ பேமெண்ட் சக்ஸஸ் ஆனோடனே நீங்கள் இந்த யூடிஆர் ஐடி, அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய யூடிஆர் கோடு வரும். யூடிஆர் டிரான்சாக்ஷன் நம்பர் மேலே காப்பின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் கீழே. ஸோ அதை வந்து ஒரு காப்பின்னு சொல்லிட்டு சைடில் இருக்குது, அதை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து அதை காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்பை வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. இந்த இங்கே பேமெண்ட் பண்ணிங்க இல்லையா, ஸோ பேடிஎம் ஆப்பில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பேடிஎம் ஆப்பில் வந்து பேமெண்ட் பண்ண இந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் ஆப்ஷன்லேருந்து போயிட்டு நம்மளுடைய ஆப் இருக்கு இல்லையா, BT ஆப், ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்தது மீட் ஆப்பை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் ரெண்டாவது ஈஸி டு பே, அதாவது நம்ம 450 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஈஸி டு பே அப்படின்ற ஒரு செக்ஷன் இருந்தது இல்லையா, ஈஸி டு பே இல்லாமல் அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீசார்ஜ் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 450 செலக்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸி டு பே இருக்குது, அடுத்து ஈஸி பே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணி வந்து நம்ம இந்த யூடிஆர் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடி வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பே ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ், அதாவது அந்த கேட்கும், அதாவது டியர் சார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இன்னொரு மெத்தடுக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க.
ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க சரிங்களா. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷன் 12 டிஜிட் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கு இல்லையா, நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா பேடிஎம்மில், ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் போயிட்டு பிடி ஆப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா 450 வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆட் ஆன 450 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அப்படியே மினிமைஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய பிடி ஆப்பை வந்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. பிடி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பேமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டோம். இந்த பிடி ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து ஆட் ஆகிருக்கு தெரியுது சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் இருக்கும், B2B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது மூணாவது ஆப்ஷன், அதாவது மார்க்கெட்டு ரெண்டாவது ஆப்ஷனு, மூணாவது ஆப்ஷன் வந்து B2B. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் 450 இருக்குது இல்லைங்க. அதை வந்து நம்ம 3 தடவை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இன்வெஸ்ட் ஆகிடும். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ரூபி வந்து ஏர்ன் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இதில் ஃபர்தராக நிறைய இன்வெஸ்ட் இருக்குது. அதாவது 1000 இருக்குது, 2000 இருக்குது, நிறைய இன்வெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் 450 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ நான் நேற்று இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து கிளைம் பண்ணுறது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை வந்து டெய்லி 20 வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதில் மூணாவது ஆப்ஷன் சர்வீஸ் B2B ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ டெய்லி ப்ராஃபிட்டு, அதாவது 20 ரூபீஸ் பர் டே ப்ராஃபிட்டு, பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸு. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 2ன்னு வந்துடும் பாருங்கள். ஸோ வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ 20 ரூபி வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ லைவ் விட்ரால் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 160 ரூபி இருக்குது. ஸோ மினிமம் விட்ராவலே 150 தான். கண்டிப்பாக வந்து விட்ராவல் போடலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அந்த லைவ் விட்ராவல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 தான் நான் சொல்லியிருப்பேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறீங்க. 450 ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஈஸி டு பேவா இல்லை ஈஸி பேவா ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணது மிஸ்டேக் தான். நான் அந்த பேமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு சப்மிட் பண்ணுறது ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணேன் சரிங்களா. ஸோ அந்த UTR ஐடி, அந்த UPI டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடி வந்து அது மெயின். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேடிஎம்மில் பண்ணாலும் சரி, ஆர் நீங்கள் கூகுள் பே பண்ணாலும் சரி, ஃபோன்பே பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஷனை பண்ணாலும் அந்த 12 டிஜிட் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அதை வந்து நீங்கள் காப்பி பண்ண முடியும் சரிங்களா. 12 டிஜிட் அதை தான் வந்து நீங்கள் காப்பி பண்ணால் தான் நெக்ஸ்ட்டாக ஃபர்தர் வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து 450 ரிசீவ் ஆயிரும் உங்களுடைய வேலெட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அந்த அக்ரிகல்ச்சர் ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் 450. ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு 20 வந்து டெய்லி கிளைம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை கிளைம் பண்ணுறது கூட நான் எப்படி அப்படின்னு கூட நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டேன். ஸோ நேற்று இன்வெஸ்ட் பண்ணேன், இன்றைக்கி நான் கிளைம் பண்ணேன், அந்த ஒரு விஷயம் தான். ஸோ டே அப்படியே கால்குலேட் ஆகிட்டே வரும். 1 day 2 day 3 day அப்படின்னு சொல்லிட்டு 50 day வரை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 1200க்கு மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே ஒரு 3 ஜஸ்ட் ரிஜிஸ்டர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஒரு 90 ரூபி ரிவார்டு வந்து கிடைக்கும். நிறைய விஷயம் இருக்குது, டெஷர் பாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த பிடி ஆப்ஷனை யூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான வீடியோ மீட் பண்ணிட்டு வரையும். பாய் ஃப்ரம் கார்த்திக். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.